அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஆண்கள் வந்து செயின், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட் இந்த மாரி விஷயத்தை வந்து அணியலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு நிகராக வந்து நீங்க இருக்கக்கூடாது என்று ஆண்கள வந்து வலியுறுத்தியிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம பெண்களுக்கு நிகரா வந்து அவங்க செயின் போடுவாங்க. அதுவும் நம்ம போடக்கூடாது. பிரேஸ்லெட் போடுவாங்க. அதுவும் போடக்கூடாது. ஆனா வந்து ரிங் மட்டும் ஏன் நம்ம போடுறோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையில சுன்னத்தாக வந்து மோதிரம் போட்டாங்க. அதனால வந்து நம்ம போடுறோம். ஆனா இந்த செயின் போடுறது, இந்த பிரேஸ்லெட் போடுறது, காப்பு போடுறது, கம்பல் போடுறது, மூக்குத்தி போடுறது, இந்த மாரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு நிகரா இருக்கக்கூடிய விஷயம். அதனால வந்து இந்த விஷயத்துல இருந்து நம்ம தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சில பேர் தொழுகையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து செயின போட்டு தொழுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பிரேஸ்லெட், அதுக்கப்புறமா காப்பு போட்டு தொழுவாங்க. அந்த மாரி தொழக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நீங்க நெறைய பேருக்கு இத ஷேர் பண்ணுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து 7 வயசுக்குள்ள ஆண்களுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அது போடாம தவிர்த்துக் கொள்ளணும். ஏதோ வந்து சின்ன பிள்ளையாக, குழந்தையாக இருக்கும்போது வந்து வெள்ளி செயினோ, வெள்ளி பிரேஸ்லெட்டோ நம்மளுடைய 1 வயசு, 2 வயசு குழந்தைக்கு நம்ம போடுவோம். பட் ஆனா 7 வயசுக்கு அப்புறமா வந்து தொழுகையானது அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. அதனால 7 வயசுக்கு மேல வந்து பெற்றோராகிய நீங்க தான் வந்து உங்களுடைய குழந்தை, ஆண் குழந்தைக்கு இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்க போடாம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு சமுதாயமாக, ஈமான் உள்ள சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஆக்குவானாக. ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கின்றான். அதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு நன்றி செலுத்துவோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.